தூதன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டீர்களா? எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, சொல்லு சொல்லு, அவர் யாரு? இங்க பாருங்க, எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது. நேத்து வர என் கண்ணு இருளா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது. இது அவன் அனுபவித்த காஸ்பல். நேத்து வர நான் இருள்ல இருந்தேன், இன்னைக்கு நான் வெளிச்சத்துல இருக்கிறேன். அவன் இயேசுவை பற்றி சொல்ல ஹீப்ரு கிரீக் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாலே சிலரை, இங்க நிறைய பேர்ல சிலரையாவது நான் அக்கினீன், சிலரையாவது நான் காப்பாற்றணும், சிலரையாவது நான் சொல்லி இருக்கணும், 4 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி இருக்கணும். எனக்கு சொல்ல தெரியல, 2 கைப்பிரதியாவது கொடுக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். பவுல் சொல்றாரு ரோமர் 15:15, அப்படி இருந்து சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அடுத்த வார்த்தையை பாருங்கள், தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான பலியாக என்ன செய்யணும்? அவர் சொல்றார், நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியானா இருந்து அப்படிங்கிறார். சுவிசேஷம் சொல்றவங்க நம்ம வர்ஷிப் பண்றோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். இதுல எல்லாம் கர்த்தர் பிரியப்பட இல்லையா கேட்ட பிரியப்படுறார். ஆனா இதை விட அவருக்கு பிடிச்ச ஒரு பலி இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம இன்னொருத்தங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது. ஆமென். வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. எவ்வளவோ எங்களுக்கு அன்னார தெரியும், இன்னார தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவங்களுக்கு நம் மூலமா இயேசுவை தெரியுமா? இங்க பாருங்க, என் போனை பாருங்க, இவங்க கான்டாக்ட் இருக்கு, அவங்க கான்டாக்ட் இருக்கு, எதுக்கு? நம் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில. பவுல ஏன் பவுல வெக்கப்படாம இந்த ஊழியம் செய்றீங்க? ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமான பலியாக சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. நாளைக்கு கர்த்தர் என்ன அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது கர்த்தர் என்கிட்ட கேட்பார், உனக்கு நான் கிருபை தந்தேனே, உன் கூட வேலை பார்த்தவங்களை அக்கினின்னு தப்புவிக்க கிருபை தந்தேனே, உன் கூட பிறந்த சகோதரனை சகோதரி அக்கினின்னு தப்புவிக்க கிருபை தந்தேனே, உன் சொந்தக்காரங்களை அக்கினின்னு தப்புவிக்க கிருபை தந்தேனே, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை அக்கினின்னு தப்புவிக்க கிருபை தந்தேனே. எப்படி தப்பு வைக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் கூட 5 வருஷமா சண்டை, எப்படி தப்பு வைக்க முடியும்? அப்ப நம்ம கிருபையை போக்கடிக்கிறோம், 1000 நியாயம் சொல்லிட்டு இருக்கிறோம், தப்பு வைக்கலையே. காரணம் சொல்லி தப்ப முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்பார், அவர் காது கொடுத்து. இப்போ என்ன சொன்னாலும் கேட்பார். ஆனா கணக்கு கேட்க வரும்போது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், நம்ம வாயை திறக்க விட மாட்டார். ஆமே. ஏதாவது ஒரு வகையில அன்பு தம்பி தங்கச்சி யாரை பத்தி எல்லாமே பேசிட்டு இருக்கிறோம். சிலர் விளையாட்டு வீரர்களை பேசுவாங்க, சிலர் நடிகர்களை பேசுவாங்க. இப்ப கொஞ்ச காலமா இந்த பைத்தியங்கள் ஓடிட்டு இருக்கு. சிலர் அரசியல்வாதிகளை பேசுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க. எந்த அளவுக்கு தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை பத்தி ஏதாவது ஒரு வகையில உன் ஸ்டேட்டஸ்ல கூட உனக்கு ஆண்டவர் நல்லவர் வைக்க தோணலையே, இயேசு ரட்சகர்னு வைக்க தோணலையே, வெட்கப்படுற இல்ல. நாளைக்கு அவர் வரும்போது இந்த பூமியில என் நாமத்தை அறிக்கையிட எவன் வெட்கப்படுகிறானோ அவன் பெயரை நான் பரலோகத்தில் அறிக்கையிட வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சும்மா ஏதாவது பேசுவார் நினைக்கிறீங்க? இல்ல. ஸ்டேட்டஸ்ல கூட இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை, கூட்டத்துல ஒரு வார்த்தை, 4 சுவருக்குள்ள சொல்லுவோம் கிருபை 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 கிருபை. வெளியே யாராவது கேட்ட எப்படிங்க இது உங்களுக்கு கிடைச்சி? அது நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். யார் இந்த பலத்தை கொடுத்தா? எங்க இயேசுங்க. எல்லா தரித்திர நிலையில் அடைந்த போது யோபு 4 நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொன்னா பாத்தீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஜீசஸ். 7 மடங்கு அக்னி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசுறாங்க பாத்தீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமா, அதுக்கு இப்படி ஒரு மைக்கு தேவையில்லை.
கேமரா தேவை. கூட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பத்தி பவுல் அதான் சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும், ரோமர்கள் எழுதும் போது சொல்லுவார், என்னால முடியாதது நான் ட்ரை பண்ண, என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புறேன். வாலிபர்களே, இயேசுவை ஹீரோவா பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். பெரியவர்களே, முதியவர்களே, பேதுரு சொல்லுவார் பாருங்க, இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம். Thank you Holy Spirit. அதனுடைய 13, 14 வசனங்களை 12 வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்போது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். ஏன் அசதியா இருக்க மாட்டேன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோமா, சும்மா இருக்க கூடாது. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். வசனத்தை கரெக்டா போடுங்க. நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் இதான் செய்ய முடியும். நான் பேதுரு, என் கையில பரலோக திறவுகோல்லாம் இருக்குன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. நான் செய்யும்படி கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு சொல்லி இருக்கிறார். எப்படிங்கிற எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைங்க பரபரப்பா படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? படிக்காத பிள்ளைங்களை விட்டுருங்க, இந்த படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, பரபரப்பா இருப்பாங்க. சரி, அதே மாதிரி பேதுரு, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதா, 4 பேருக்கு சொல்லணுமே. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிருப்பார்ல, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சகோதரர்கள் சிதறி இருக்கிறாங்க, இவர் குணப்பட்டுட்டார். இவருக்கு கொடுக்கப்பட்ட இவருக்குரிய கிருபையில இவர் ஸ்திரப்பட்டுட்டார். ஆனா இவருக்கு கொடுக்கப்பட்ட மற்றவர்களுக்கு கிருபையில இன்னும் செய்யல, இருந்து எழுதுறாரு. அங்க பவுல பார்த்து அவர் 14 நிருபத்துக்கு போயிட்டு இருக்கிறார். இப்பதான் நம்ம ஆளு முதல் நிருபத்துக்கே வராரு. 2வது நிருபத்தோட முடிஞ்ச அவருக்கு, அதுக்கு மேல எழுத முடியல. ஆமா, ஆமென். சுவிசேஷ பாரம் ஒன்றே. நாளைக்கு மகிமையில சந்திக்கும் போது உண்மை உத்தமமான ஊழியக்காரன், இந்த சத்தம் எல்லாரும் கேட்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியர் செய்யறவங்க மட்டும் இல்ல, சுவிசேஷம் சொல்லுகிற அத்தனை பேர் காதிலும் இந்த சத்தம் கேட்கும். உண்மை உத்தமமான எஜமானுடைய சந்தோஷத்தில். இது கூலிக்காக செய்யறதல்ல, இது எஜமானுடைய சந்தோஷத்தில் பங்கடைவதற்காக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த ஒரு கோரஸை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே, ஆமென், என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ உம் நாமம் சொல்ல, ஆமென், என் தேசம். ஹல்லேலூயா. ஆராதனை சிலரையாவது அக்கறையிட்டு, சிலரையாவது அக்கறையிட்டு. அன்பரேசு ஆவியானவரே, ஆமென். சிலரையாவது அக்கறையிட்டு நான் தப்பு வைக்கணும் ஆண்டவரே. அப்படி விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. சும்மா யார கை தூக்கி நிக்க கூடாது. சிலரையாவது, என் கூட பிறந்தவங்களை ஆண்டவரே சொந்தம்னு சொல்றவங்க, நம்ம மேல அன்பு காட்டுற சொந்தங்கள் இருப்பாங்க, நமக்கு ஒண்ணுனா ஓடி வர்ற சொந்தங்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க ஆத்மா மீட்கப்படலைன்னா அதுக்கு உத்தரவாதி நாம தானே.
ஆண்டவர் கேட்பார், நான் இதுக்கு தானே போன கிருபை தந்தேன், இதுக்காக இங்க வச்சிருக்கிற யோசேப்பு, உன் மூலமா இந்த ஜனங்க போஷிக்கப்படணும் தானே வச்சிருக்கிற யோசேப்பு. சிலரையாவது எனக்கு அந்த ஆத்ம பாரம் தாங்கப்பா, சுவிசேஷ பாரத்தை தாங்க ஆண்டவரே. அப்படி கேட்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சிலரையாவது புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரி, உன் கண்ணீரை நிறுத்தாதே. கர்த்தராக்கு நீ நின்று மீட்கும் வரைக்கும் உன் ஜெபத்தை விட்டு விடாதே. சிலரையாவது இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டப்படணும். நாளைக்கு ஆண்டவர் கேட்பார், நீ மட்டும்தானா அப்படி கேட்பார். நோவா பாத்தீங்களா, அந்த பேழைக்குள்ள போகும்போது குடும்பத்தையே தூக்கிட்டு போயிட்டானே. நம்ம கூடாரத்தில் இருக்கிறவங்களே நம்மால் ஆதாயம் பண்ண முடியவில்லை என்றால், ஆண்டவரே அப்படியே கைகளை உயர்த்தி சுவிசேஷ என் சுமையாக மாற என் தேச எல்லை உம் நாமம் சொல்ல. ஆமெனப்பா, என் தேச கைகளை உயர்த்தி உமக்குகந்த அசதியாயிருந்து கிருபையை போக்கடிக்காது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான பலியாய் மாற சுவிசேஷம் சொல்லு. தேவனுக்கு பிரியமான பலியாய் மாற சுவிசேஷம் சொல்லு. ஆமென். ஆட்கொண்டு என்னை ஆமென் அபிஷேக அப்பா 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 என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. அப்பா, கிருபையை நான் வீணாக்கிற கூடாதுப்பா, கிருபையை நான் போக்கடிக்க கூடாதுப்பா. ஆமென். I surrender all, I surrender all to thee, my blessed Savior, all to thee, my glory, I surrender. அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணிக்கின்றேன். ஆமென். ஆவி ஆத்மா சரீரம் யாவும் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அப்பா, இந்த கிருபையை ஊற்றுங்க, இந்த பாரம் இறங்கட்டும். சுவிசேஷம் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டு சிலரையாவது அக்கினி நின்று தப்புவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக.